பேசுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைதான் அதிகம். அதைவிட பச்சை மரங்கள் எங்கிருந்தாலும் வெட்டப்படுகிறது. இதற்கு கிராம நிர்வாகங்கள் பொறுப்பு. அடுத்து ஏரிகள், நீர்பிடிப்புகள் தினம் குறைந்தபட்சம் 2 ஏக்கர்லேருந்து 30 ஏக்கர் வரை ஒவ்வொரு கிராமத்திலும் நிரம்பி சவுக்கை போடப்படுகிறது. மேலும் இந்த சவுக்கை வெட்டும்போது மறைமுகமாக லஞ்சம் பெற்று அவ்வளோ பாரம் பெறுவது போல் பெற்று உயரதிகாரிகளுக்கு கப்பம் கட்டுகிறார்கள் கிராம நிர்வாகர்கள். இதை ஆக்கிரமிப்பை காலி பண்ண எந்த அதிகாரியும் விரும்பவில்லை. பஞ்சாயத்துகளிலும் அதைவிட பயங்கர கொள்ளை. அடுத்த பதிவில் வெளியிடுவேன். இந்த பதிவில் கிராம நிர்வாகிகள் எந்த கிராமத்திலும் இருப்பதில்லை. கிராம நிர்வாகிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை. ஊராவுடைய நிலத்தை பட்டா மாட்டி விடுவது, தரிசன நிலை பட்டா மாட்டி கொடுப்பது, தரிசன நிலை போலி ஆவணங்கள் தயார் செய்து அதை உற்பத்தி செய்து பத்திரப்பதிவு செய்து பட்டா மாட்டி விடுவது. மேலும் இதை போல் ஊழலை குறைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் தான் காரணம். மாவட்ட ஆட்சியரை தவறில் உடனடியாக செல்லும்போது எங்கிருந்து விழுப்புரம் மாவட்டம் உருப்படும். இதற்கு காரணமே மாவட்ட ஆட்சியர் தான். மேலும் இதை போல் தவறு நடக்காமல் இருப்பதற்கு சிபிஐ விசாரணை செய்யுமா? இந்த குவாரிகள், அனைத்து குவாரிகளிலும் இதே போல் விதிமீறல் உள்ளது. இதற்கு காரணம் அதிகாரிகள் லஞ்சம் பெற்ற காரணத்தால்தான். இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் தடுப்பதாக கூறி லஞ்சம் பெறுகிறார்கள்.